வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. நூற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் உறங்கும் பெண் வீட்டில் கதவை தட்டுகிறாள். கண்ணன் இருக்கும் இடம் கோபியர்களுக்கு சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்க அனுபவத்தை பாவை நோன்பு இருந்து கிருஷ்ணானுபவத்தில் திளைக்கலாம் என்று நேற்று கூறிவிட்டு இந்த பெண் இன்று நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று ஆண்டாள் மிகவும் வேதனையுடன் கூறுகிறார். அதிகாலையில் உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீயோ கதவை கூட திறக்காமல் தனியாக நீயே சொர்க்கம் போய்விடலாம் என்று திட்டம் போட்டு தூங்குகிறாயா என்று கேட்கிறார். நூற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கோ? ஒரு வார்த்தை கூட பேசாமல் கதவை திறக்காமல் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று கேட்கிறார். ஆண்டாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. உறங்கும் பெண் வீட்டின் உள்ளே கண்ணன் இருக்கிறானோ? நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் நறுமணமுள்ள துளசி மாலையை சூடிய நாராயணன் பார்க்கடல் கடைந்த காலத்தில் பிறந்த துளசி தனக்கு மிகவும் உகந்தது என கண்ணனே அருளியிருக்கிறாராம். துளசி வாசம் வீசும் இடத்தில் கண்ணன் வாசம் செய்கிறான் என்றுதானே பொருள். இப்படியாக கோபியர்கள் சந்தேகத்துக்கு உள்ளாகி போனார்களாம். நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள். நம்மால் போற்றி வணங்கப்படத்தக்கவனும் நமக்கு வேண்டிய பலன்களை தந்தருளும் தர்ம பரிபாலனும் இந்த நாராயணன். இந்த நாராயணன் நாற்ற துழாய்முடி நாராயணன் ஸ்ரீராமன் என்கிறார் ஆண்டாள். ராமனே புண்ணியத்தின் மொத்தம் வடிவம் என்கிறார். ராமனே புண்ணியத்தின் மொத்த வடிவம். போற்ற பறைதரும் புண்ணிய நாள் என்று ராமரை போற்றி ராமோ தர்மவான் விக்கிரக என்கிறார். நம் நற்பலன்களால் மட்டுமே மோட்சம் சித்திக்காது. நம்முடைய நற்பலன்களால் மட்டுமே மோட்சம் சித்திக்காது. நம்மை ரட்சிப்பதும் தடுத்தாட்கொள்வதும் அப்புண்ணிய நாள். அவன் பெருங்கருணியே என்று கோதை நாச்சியார் குறிப்பில் உணர்த்துகிறார். கோபியர் பரமனை பற்றுவது எப்படி என்று துடிக்கையில் உள்ளே ஒருத்தி உறங்கிக் கொண்டிருக்கிறாள். நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். பரமனை அடைவது மோட்சமானாலும் அதுவும் பரமனாலேயே வாய்க்கப்பெறும் என்பதுதான் இப்பாசுரத்தில் அடிநாதமான செய்தி. அடுத்தது கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும். இங்கு கும்பகர்ணனை பற்றி ஒரு செய்தி கூறுகிறார்கள். பிரம்மனிடம் தமக்கு நித்தியத்துவத்தை வரமாக கேட்டானாம். கும்பகர்ணன் என்ன வரம் கேட்டான்னா நித்தியத்துவம். நித்தியத்துவம்னா நித்திய நிலை, அழியாத தன்மை. இப்படி வரம் கேட்டான். அருகில் இருந்த கலைவாணி திருவிளையாடலால் நாக்கு குளறி நித்திராத்துவம் என்று சொல்லிவிட்டானாம். வரம் கேட்கையில் கும்பகர்ணன் நித்திராத்துவம் என்று சொன்னதினால் தன் வாழ்வின் பெரும்பகுதி தூக்கத்தில் கழிக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டான். இதுதான் அவனோட ஹிஸ்ட்ரி, கும்பகர்ணனோட ஹிஸ்ட்ரி. தெரியாமல் நித்திராத்துவம் சொல்லிவிட்டார். நம்ம எல்லாரையும் எப்படி சொல்லுவோம்? தூங்குறவங்களா என்ன கும்பகர்ண மாதிரி தூங்குறேன் அப்படின்னு கேலி பண்ணுவோம். ஆனால் ஆண்டாள் இதற்கு முன்னமே குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படி சொல்றார். தனக்கே உடைமையாகிய பெருந்தூக்கத்தை உறக்கத்தில் உன்னை மிஞ்ச முடியாமல் தோற்று போய் உன்னிடமே தந்து விட்டான் அப்படின்னு சொல்றார். அவர்கிட்டயே தூக்கத்தை கொடுத்துட்டு ஓடி போயிட்டாராம் கும்பகர்ணன். ராமகாதியில் கும்பகர்ணன் ராமர் வதம் செய்தான் அப்படி தானே
சொல்லுவாங்க. இங்கே அப்படி சொல்லல ஆண்டாள். ராமன் புண்ணியன், அதனால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்தான் என்று பாடினார். மற்ற அசுரர்கள் தாங்கள் போரிடுவது பரமனிடம் என்று உணரவில்லை, பரந்தாமனிடம் அவர்கள் போரிடுகிறார்கள் என்று உணரவில்லையாம். காக்கும் கடவுள் பரந்தாமன் என்று கும்பகர்ணனே உணர்ந்தானாம். ஆயினும் செஞ்சோற்றுக்கடனுக்காக ராமரிடம் பெரும் போரிட்டு கூட்டத்தின் வாய் வீழ்ந்தான் என்று கூறுகிறார் ஆண்டாள். பரமன் அவனுக்கு மோட்சம் அளித்ததாக வரலாறு. தன்னிடம் போரிட்ட பகையாளனுக்கும் மோட்சம் அளித்ததாக ராமர் வரலாறு. அதுதான் ராமர் புண்ணியன் என்கிறார் ஆண்டாள். ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே. ஆற்ற அனந்தல் என்பது ஆழ்ந்த சோம்பலுடன் கூடிய உறக்கம். அருங்கலம் என்பது ஆபரணங்கள். ஆக இந்த வரிக்கு அழகான ஆபரணங்கள் அணிந்த சோம்பல் நிறைந்த பெண்ணே, இப்படி தான் கூப்பிடுறாரு. நல்லா இருக்கல, சுவையா, நகைச்சுவையா. அழகான ஆபரணங்களை அணிந்த சோம்பல் நிறைந்த பெண்ணே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தெளிவாக பிரகாசமாக எழுந்து வந்து உன் வாசல் கதவை திறவாய் என்று முடிக்கிறார் ஆண்டாள். இப்பாசுரம் பேயாழ்வாரை துயில் எழுப்புவதாக ஐதீகம். பேயாழ்வருக்கு துளசியின் மேல் தீரா காதல் உண்டாம். திருத்துழாய் பற்றி தனது பாசுரங்களில் பாடி பெருமாளுக்கு சுற்றி மகிழ்ந்திருக்கிறாராம். மலராள் தனத்துள்ளான் தன் துழாய் மார்பன் என்று கூறியிருப்பது போல ஆண்டாளும் நாட்டத்துழாய் முடி நாராயணன் என்று பாடியிருக்கிறார். பூர்ண சன்னாகதி ஒன்றே மோட்சத்திற்கான ஒரே மார்க்கம் என்பதை இப்பாடல் மூலம் விளக்குகிறார் கோதை நாச்சியார். தேங்க்யூ.